வெல்கம் டு ஆத்மா. இந்த வாரம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆணவ கொலையும் ஆன்மாவின் பழிவாங்கும் படலமும். மீனாவும் பீட்டரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சாங்க. சாதிய காரணம் காட்டி அவங்க 2 பேரையும் மீனாவோட குடும்பம் கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கு பழி வாங்குறதா மீனாவுடைய ஆன்மா சாந்தி இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கு. அடுத்து யாரை பழி வாங்க போகுது, யாரை பலி வாங்க போகுது மீனாவுடைய ஆன்மா, பார்ப்போம். என் விபூதி கட்டை உடைச்சிட்டு அந்த கெட்ட ஆவி உன் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கு. சாமி, நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது உன் வீட்டுல அந்த பொண்ணோட உடம்புல இருந்த அந்த கெட்ட ஆவி வெளியே போயிடுச்சுன்னு சொல்றேன். என்ன? சரண்யா உடம்புல இருந்த கெட்ட ஆவி வெளியே போயிடுச்சா? அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு சரண்யா தானா? இந்த ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்களே, அதெல்லாம் உண்மைதானா? சாமி, நீங்க தான் இந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கணும். அந்த கெட்ட ஆவி உங்க வீட்டு பொண்ணு உடம்புல இருந்து வெளியே போறதுக்கு அந்த பொண்ணே உதவி பண்ணிருக்கு. என்ன சாமி சொல்றீங்க? இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா? அது எங்க சம்பந்தி வீட்ல தான் இருக்கு. அதாவது மாப்பிள்ளை வீட்ல தான் இருக்கா. மாப்பிள்ளை தான் உங்களை வந்து பாக்கணும்னு முதல்ல சொன்னாரு. நான் தான் வேண்டாம், நீங்க எல்லாரும் வீட்ல பாதுகாப்பா இருங்கன்னு அவங்க எல்லாரையும் வீட்ல பூட்டி வச்சுட்டு நான் மட்டும் வந்த சாமி. அது உடம்புல இருந்த பேய் கெட்டாவியா இருந்தா என் விபூதி கட்டை மீறி போயிருக்கவே முடியாது. நீங்க சொல்றத பார்த்தா அந்த சரண்யா தான் விபூதி கட்டை உடைச்சிருக்காளா? ஆமா, அவ உடம்புல இருக்கிற பேய் வெளியில போய் அவகிட்ட விபூதி கட்டை உடைக்க சொல்லிருக்கு. அவளும் நான் மந்திரிச்சு கொடுத்த விபூதிய தண்ணி ஊத்தி அடிச்சிருக்கா. அப்போ அந்த பேய் இப்ப சரண்யா உடம்புல இல்லீங்களா? அப்படின்னு சொல்ல முடியாது. விபூதி கட்டை உடைக்கும் போது மட்டும் அவ உடம்புல பேய் இல்ல. கட்டை உடைச்ச உடனே மறுபடியும் அவ உடம்புல பேய் ஏறி இருக்கலாம். சாமி, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த பேய் இன்னும் யாரெல்லாம் காவு வாங்க போகுதுன்னு தெரியலையே. நீங்க தான் எங்க குடும்பத்தை எப்படியாவது காப்பாத்தணும். ஏற்கனவே நாங்க 3 பேரை பறி கொடுத்துட்டு நிக்கிறோம். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல சாமி. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் மந்திரிச்சு தாயத்து தரேன். அந்த தாயத்தை வீட்டுல உள்ள எல்லாரும் கையில கட்டிக்கங்க. அந்த தாயத்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எந்த கெட்டாவையும் உங்கள்கிட்ட அண்டாது. உங்க வீடு பாதுகாப்பா இருக்கும். அப்ப அந்த தாயத்து கயிறு இப்பவே கொடுங்க சாமி. அவசரப்படாதீங்க. நான் கொடுக்கிற தாயத்தை உங்க வீட்டு சாமி முன்னாடி வச்சு பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்தி சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த தாயத்தை எல்லாரும் கையில கட்டணும். சரிங்க சாமி. தம்பி, அந்த மந்திரிச்ச தாயத்தை எடுத்துட்டு வா. சரிங்க சாமி. கடவுளே, நீ தான் எல்லாத்துக்கும் துணையா இருக்கணும். அப்ப நான் வர சாமி. கலா, சரண்யா, குளிச்சு முடிச்சிட்டு இத கட்டிக்க சொல்லி சாமியார் கொடுத்தாரு. இந்தாம்மா, நீயும் கட்டிக்கோ, உன் வீட்டுக்காருக்கும் கட்டி விடு. அவர் வெளியே போயிருக்காரு. என்னடி சொல்ற? எந்த நேரத்திலயும் எந்த ஆபத்தும் வரலான்னு அந்த பூசாரி சொல்லிருக்காரு. இந்த சமயம் பார்த்து அவர் வெளியில போயிருக்காருன்னு சொல்ற. முதல்ல அவருக்கு ஒரு போனை போட்டு அவர் உடனே வீட்டுக்கு வர சொல்லு. அதே பூசாரி சொன்னதை நீங்க கேட்டீங்கல்ல, புண்ணியம் பண்ணவங்கள எந்த துர ஆத்மாவும் நெருங்க முடியாது. அத்தான் தான் நிறைய புண்ணியம் பண்ணிருக்காருல, அவருக்கு எந்த ஆபத்தும் வராது. இவ ஒருத்தி நேரம் கட்ட நேரத்துல ஏதாவது உளறிட்டு. இங்க பாரு, நான் தான் அமங்கலி ஆயிட்டேன். நீ ஏதாவது சுமங்கலியா இருக்கணும்டி. அந்த போனை கொடுக்கலாம். ஐயோ, இந்த போன் வேற நேரத்துக்கு கிடைக்க மாட்டேங்குது. மாப்பிள்ள எங்க போயிருக்காருன்னு சொன்ன? தோட்டத்துக்கு தானே போயிருக்காரு. நான் அவர் அங்கேயே போய் பாத்துக்கிறேன். இந்த படி, இத ஆளுக்கு ஒண்ணா கட்டிக்கோங்க. உங்க சித்தி போய் அந்த ஆளை காப்பாத்துவாங்க நீ நம்புற? எனக்கு நம்பிக்கை இல்ல.
சித்திக்கு என் மேல இருக்க பாசத்தை பார்த்தா என்ன வேணா நடக்கலாம். எங்க போனாங்க இவங்க? காலையில தண்ணிங்கனே போட்டு கவுந்துட்டாங்களா? ஹலோ, டேய் முத்துப்பாண்டி, எங்கடா இருக்கீங்க? டவுன்ல இருக்கேன். அப்படியா? நீயும் கூட்டலையும் தோப்புல சீட்டு வரத போன் வந்துச்சு? நான் நேத்தே வசூல் விஷயமா டவுனுக்கு வந்திருந்தேன். முருகன் சொல்லலையா? என்னடா சொல்றீங்க? சரி போனை வை. என்ன நடக்குதுங்க? இவனுங்க இருப்பானுங்கன்னு நினைக்க என்ன அது? மாப்பிள்ளை இங்கதானே வரேன்னு சொல்லிட்டு வந்தாரு. எங்க போயிருப்பாரு? காணுமே. காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. யாரு யாரு? காலு காலு விடு. காலு 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 விடு, காலு விடு. மாப்பிள்ளை, மாப்பிள்ளை, அத்தை அத்தை, என்னது மாப்பிள்ளை? ஐயோ, என்ன பண்ணுறது தெரியலையே. யாராவது வாங்க. யாரோ இருக்கிறாங்க. அந்த காலு பிடிச்சு. யாராவது காப்பாத்துங்க. வாங்க. காப்பாத்துங்க. ஒருத்தரையும் காணுமே. இப்ப என்ன பண்றது? காலு இருக்குது அத்தை. காலு. முனீஸ்வரா, என் மாப்பிள்ளையை காப்பாத்து. என் மாப்பிள்ளையை காப்பாத்துப்பா. மாப்பிள்ளை. தெய்வமே. காலு. மாப்பிள்ளை. அத்தை அத்தை, பயமா இருக்கு. மாப்பிள்ளை, அதை பிடிங்க. அத்தை, அங்க எதுக்கு மாப்பிள்ளை போனீங்க? பாத்து பாத்து கால வைங்க. அத்தை கை கொடுங்க. அத்தை கை கொடுங்க. வாங்க வாங்க. என்ன மாப்பிள்ள நீங்க? நான் சாமியை பார்த்துட்டு வர வரைக்கும் நீங்க வெளியே எங்கேயும் போக கூடாதுன்னு உங்களை பூட்டி வச்சு வந்தேன். அதே மாரி எதுக்காக வெளியே வந்தீங்க? பாருங்க, நான் கொஞ்சம் சொன்னீங்க வந்திருந்தா என் பொண்ணோட தாலியே போயிருக்கும். ஏன் மாப்பிள்ள, என்ன ஆச்சு உங்களுக்கு? வழுக்கி ஏதாவது தடிக்க விழுந்துட்டீங்களா? வழிக்கு விழலத்த, யாரோ என்ன பின்னாடி பிடிச்சி தள்ள மாதிரி இருந்துச்சு. என்ன தள்ளி விட்டாங்களா? என்ன மாப்பிள்ள நீங்க? நீங்க மட்டும் தான் வந்தீங்க. அதுக்கப்புறம் நான் வந்தேன். நம்ம 2 பேரை தவிர அங்க வேற யாருமே இல்லையே. அதான் எனக்கும் புரியல. நான் எவ்வளவு பெரிய கிணத்துல குதிச்சாலும் நீச்சல் அடிச்சு அசால்ட்டா வெளில வந்துருவேன். தண்ணிக்குள்ள இருந்து என் காலை பிடிச்சி யாரும் இழுக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஐயோ, மூச்செல்லாம் புடிச்சு போச்சு. நல்ல வேலை, சாமி மந்திரிச்சு கொடுத்த இந்த கயிறு இருந்ததுனால நீங்க தப்பிச்சீங்க. சரி வாங்க, உடனே பூசாரிக்கு போய் நன்றி சொல்லணும். வாங்க போலாம். பார்த்து வாங்க. சரிங்க. சாவோட விளிம்புல இருந்த சுவாமிநாதனை பூசாரியோட தாயத்தை தான் காப்பாத்துச்சுன்னு மீனாவுடைய சித்தி நம்பினாங்க. சுவாமிநாதனும் அப்படியே தான் நம்பினார். தன்னுடைய வீட்டில் நடக்கிற அமானுஷங்களுக்கு முற்றுப்புள்ளி சாமியாரால தான் கொடுக்க முடியும்னு சுவாமிநாதனும் மீனாவுடைய சித்தியும் அவரை சந்திக்க போனாங்க. சாமியாரால அவங்க 2 பேரையும் காப்பாற்ற முடியுமா? மீனாவுடைய பழிவாங்கும் படலம் தொடருமா? மீனாவோட கொலையில சம்பந்தப்பட்ட 2 உயிர்களை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரே வழி அந்த ஊர் பூசாரி தான் நம்பினாங்க மீனாவுடைய சித்தி. இனிமே அவர் சொல்றபடி தான் நடக்கணும்னு முடிவும் எடுத்துட்டாங்க. அந்த சாமியார் சொன்ன யோசனை என்ன? அவர் சொன்ன யோசனை மீனா கிட்ட இருந்து அவங்களை காப்பாத்துச்சா? பார்க்கலாம். அடிக்கிற முனியா, உன்னை நெதமும் நினைக்கிற முனியா, எனக்கு அருளை கொடுத்துடு முனியா, எங்களை காத்துடு முனியா, வீர முனியா, ஜடா முனியா, மகா முனியா, உட்காருங்க. உட்காருங்க. காலையில தான் தாய்த்து கொடுத்து விட்டேன். காணிக்க செலுத்த மறந்துட்டோம்னு திரும்ப வந்திருக்கீங்களா? இல்ல சாமி, மாப்பிள்ளை இப்பதான் ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சாரு. அதான் நேரா உங்களை பார்க்க வந்தோம். ஆமா சாமி,
நீங்க மட்டும் அந்த மந்திரிச்ச தாயத்தை என் கையில கொடுக்கலன்னா எதுவும் நம்ம கையில இல்ல, எல்லாம் அந்த முனீஸ்வரன் லீல. இப்பவும் சொல்றேன், நீங்க பண்ண புண்ணியம் தான் உங்களை காப்பாத்திருக்கு. சாமி, இப்ப மாப்பிளைய காப்பாத்திருந்தாலும் ஆபத்து எந்த ரூபத்துல எப்படி வரும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆமா சாமி, நாங்க நிரந்தரமா நிம்மதியா இருக்க நீங்க ஏதாச்சும் ஒரு வழி சொல்லணும் சாமி. சாமி, என்னம்மா? என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்க அந்த சாமிநாதனோட மனைவி தானே? ஆமாங்க. நீங்க கூட அதான் என் புருஷனை காப்பாத்துறதுக்காக மந்திரிச்சு கயிறு கொடுத்தீங்களே. ஆமாம்மா, உங்க அம்மா தான் ஆவிகிட்ட இருந்து எங்க குடும்பத்தை காப்பாத்துங்கன்னு கேட்டாங்க. இப்ப நான் உங்ககிட்ட வந்ததுக்கு காரணமும் அதான்யா. நீ என்னம்மா சொல்ற? அநியாயம் பண்றவங்களையும் அக்கிரமம் பண்றவங்களையும் கடவுள் தண்டிப்பாருன்னு சொல்வாங்களே, அதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதாயா? அட என்னம்மா நீ அப்படி கேக்குற? நானே கோயில் பூசாரி, கடவுளுக்கு தினமும் பூஜை பண்றவன். நான் தானே முதல்ல நம்பணும். அப்படிப்பட்ட நீங்களே என் புருஷன் அந்த அயோக்கியனை காப்பாத்துறதுக்காக மந்திரிச்ச கயிறை கட்ட சொல்லி கொடுத்திருக்கீங்க. என்னது? உன் புருஷன் அயோக்கியனா? என்னம்மா சொல்ற? அவன் அயோக்கியம் மட்டும் இல்ல, அநியாயமா 2 உசுரை கொலை பண்ணிருக்கான். கொலை பண்ணிருக்கானா? ஆமா சாமி. இப்ப சொல்லுங்க ஐயா, இந்த ஜாதி வெறி புடிச்ச ஆணவ கொலை பண்ணவங்கள தண்டிக்காம விடலாமா? தண்டிக்கணுமா? இப்ப நான் அதுக்கு என்னமா பண்ணணும்? நீங்க என் கையில கட்டின மந்திரிச்ச கயிறை நான் ஈஸியா அவுத்துருவேன். ஆனா அந்த அயோக்கியன் கையில கட்டியிருக்க கயிறை அவ்வளவு சீக்கிரம் அவுக்க முடியாது. அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். அந்த கயிறை அவுத்துட்டா உன் கழுத்துல இருக்கிற தாலி கயிறும் அருந்துருமா? மீனா பீட்டர் தியாகத்தை விட என் தியாகம் பெருசு இல்ல. மீனா என் கூட பிறந்த அக்கா. அவ என் உடம்புல புகுந்து அந்த அயோக்கியனை பழி வாங்கணும்னு ஆசைப்படுறா. அதுக்கு நீங்க தான் ஒரு வழி பண்ணணும். ஒரு ஆம்பளைக்கு பாதுகாப்புன்றது அவன் கட்டின மாங்கல்ய பலத்துல தான் இருக்கு. ஆனா உங்க மாப்பிள்ளை கட்டின மாங்கல்ய பலம் பலமா இல்லையே. நீங்க என்ன சொல்றீங்க சாமி? நான் சொல்ற மாங்கல்ய பலம் கணவன் மனைவிக்கு கட்டுற தாலியை வச்சு மட்டும் சொல்லல. தாலி கட்டுறது வெறும் சடங்கு தான். ஆனா தாம்பத்தியம் நடந்தாதான் முழு மாங்கல்ய பலம் கிடைக்கும். நீங்க என்ன சொல்றீங்க சாமி? அந்த பலம் இருந்தா எந்த துஷ்ட சக்தியாலையும் உங்க மாப்பிளைய ஒண்ணும் பண்ண முடியாது. சாமி, நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? இவங்க 2 பேருக்குள்ள தாம்பத்திய உறவு நடக்கலன்னு சொல்ல வரேன். அது என் பொண்ணு அவ அக்கா இறந்ததை நினைச்சு ரொம்ப வருத்தத்துல இருக்கா. அதனாலதான் சாமி. அவங்களோட அக்கா தான் ஆவியா வந்து உங்க மாப்பிளைய பழி வாங்கறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கு. அதான் சாமி, நீங்க மந்திரிச்சு தாயத்தை கொடுத்திருக்கீங்களே, அப்புறம் அதை மீறி எப்படி ஆவி வந்து இவரை பழி வாங்க முடியும்? எந்த ஒரு மந்திரமும் ஒரு மண்டலத்துக்கு தான் பலன் இருக்கும். அதாவது நான் கொடுத்த தாயத்துக்கு சக்தி 4 நாளைக்கு தான் இருக்கும். ஆனா இவங்களுக்குள்ள சாந்தி முகூர்த்தம் நடந்துட்டா தங்கச்சி வாழ்க்கை பாழா போயிடுமே நினைச்சு அந்த பொண்ணோட அக்கா இவரை பழி வாங்க மாட்டா. அதுக்கப்புறம் நீங்க நிம்மதியா இருக்கலாம். பிசாசு கூட ஃபர்ஸ்ட் நைட்டா? இது ஆவறதுக்கு இல்லை. உட்காரு. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம முதல் ராத்திரி அன்னைக்கு என்னை பிடிச்சிருக்கான்னு உன்னை கேட்டேன். ஆனா இப்போ வரைக்கும் நீ பதில் சொல்லவே இல்லை. ஏங்க, நீங்க தான் எப்ப பார்த்தாலும் பயந்து என்ன பார்த்து ஓடிடுறீங்க. அப்புறம் எப்படி? அது என்னன்னா, நான் பக்கத்துல வரும்போதெல்லாம் மீனா வந்து என்ன பயமுறுத்துவான்னு பயந்துட்டேன். அதுக்காக தான்
மீனா செத்து 4-5 நாள் தான் ஆச்சு. அப்ப நம்ம கல்யாணம் நடந்துச்சு. அதனால அப்பா அப்படி நடந்துக்கிட்ட. அதுக்கப்புறம் சித்தப்பா அண்ணன் இறந்துட்டாங்க. அவங்க சாவுக்கும் மீனா அவிதான் காரணம்னு தெரிஞ்சப்போ எனக்கு மீனா மேல வெறுப்பு தான் வந்துச்சு. எனக்கு இப்ப மீனாவை பிடிக்கவே இல்லைங்க. உங்களை சொல்லு, உங்களை பிடிச்சிருக்கு. ஏங்க இன்னொரு தடவை சொல்லு. உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த வார்த்தையை தான் இவ்வளவு நாளா கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். இன்னையிலேருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு எல்லாமே நீ தான். நான் உன் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன்னு இனிமே தான் நீ பார்க்க போற. என்னது இது? இப்ப போய் இப்படி கயிறு முதல்ல கழட்டுங்க. இல்ல, இது பூசாரி கொடுத்தது. என் உயிரை காப்பாத்தின கயிறு. நான் தான் சொல்றேன்ல, கழட்டுங்க. இல்ல கலா, நான் சொல்றது கேளு. அப்போ என் மேல நம்பிக்கை இல்ல அப்படிதானே? நம்புறதெல்லாம் இருக்கட்டும் கலா. என்ன நம்பாத இந்த உயிர் எனக்கு தேவையே கிடையாது. நானே என் உயிரை எடுத்துக்கிறேன். கத்திய முதல்ல கீழே போடுன்றல. இப்ப நீ போடு, கீழே போட்டுக்கலா, போட்டுரு. அப்ப அந்த தாயத்தை கழட்டுங்க. ஐயோ, கத்திய முதல்ல கீழே போடுக்கலா. என்ன நம்புறீங்கல்ல? அப்ப கழட்டுங்க. உன்னை விட இந்த தாயத்தோட பெரிய விஷயமே இல்லை எனக்கு. பீட்டரையும் மீனாவையும் கொலை பண்ண மற்றவங்கெல்லாம் சாதியை காரணம் காட்டினாங்க. ஆனால் சாமிநாதன் செஞ்சது நம்பிக்கை துரோகம். அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு மீனாவோட சித்தப்பாவை கூட்டிகிட்டு வந்து பீட்டரை கொலை பண்ணி அப்புறம் மீனாவை கொலை பண்ணார். அதனால நம்பிக்கை துரோகம் செஞ்ச சாமிநாதனை ரொம்ப ஆக்ரோஷமாக பழிவாங்க துடிச்சிட்டு இருக்கு மீனாவோட ஆத்மா. நான் கலா இல்லடா, மீனா. மீனா 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 நான் திடீர்னு வரலடா, ஆரம்பத்துல இருந்தே இங்கே தான் இருக்கேன். என்னடா பாக்குற? உன் கையில இந்த கயிறை கழட்டுறதுக்கு நானும் கலவை போட்ட நாடகம் தாண்டா இது. பூசாரி சொன்னதெல்லாம் அது எங்க நாடகத்தோட உச்ச கட்டம்டா. உன் நல்ல எண்ணத்துக்கு நான் ஒரு நல்ல வழி சொல்றேம்மா. இந்த பூசாரி மனசு வைக்கிறத விட உன்ன மாதிரி ஒரு பொண்ணு மனசு வச்சா எந்த காரியத்தையும் சுலபமா முடிச்சிடலாம். என்னையா சொல்றீங்க? சாந்தி முகூர்த்தம் நடக்கிறப்போ உன் புருஷன் உன் மேல ஆசைப்படுற மாதிரி நடந்துக்க. அங்க உன் புருஷன் உன்னை நம்பிட்டான்னா அந்த கைத்தை நீயே அவுத்தலாம். எல்லாரும் திட்டம் போட்டு ஏமாத்தன்னு பாக்குறீங்களா? நாங்க பண்ணது அநியாயம். அப்போ பீட்டர் என்னை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி நீ போட்டிய ஒரு நாடகம், அது மட்டும் நியாயமா? என்ன நீ பண்ண நியாயம், அதுவே நான் உனக்கு பண்ண அநியாயமா? வேணாமினா, நான் பண்ண தப்புதான், என்ன விட்டுடு. உன்னை உயிரோட விடுற அளவுக்கு சின்ன தப்பு பண்ணலடா நீ. உயிரை விடுற அளவுக்கு பெரிய பாவம் பண்ணிருக்க. வேணாமினா, வேணாமினா, கலா அனாவசியமா அப்புறம் ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடுமினா. எங்களை கொண்டுட்டு நீ ஜெயிலுக்கு போனியா? இல்ல இல்ல, அதே மாதிரி கலாவும் ஜெயிலுக்கு போக மாட்டாங்க. எப்படின்னு கேளு. நான் உன்னை கத்தியால குத்துவேனா நீ செத்துருவியா? அதுக்கப்புறம் உன்னை அப்படியே தூக்கி கொண்டு போய் தேங்காய் உரிக்கிற கடப்பாறையில உன்னை சொருகிடுவேனா? அதுக்கப்புறம் கலா எல்லார்கிட்டையும் இளநீ பறிக்க போன என் புருஷன் தவறி கடப்பாறையில விழுந்து செத்து போயிட்டான்னு கதறி அழுவாளா? ஊரே அவ கூட சேர்ந்து அழுவா. எப்படி? வேணாமினா, 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 மீனா 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 விட மாட்டேன்டா உன்னை. மாப்ள, உங்க இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டால, இவனை எங்க எப்படி அனுப்பணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. செல்வம் வந்து மிரட்டிட்டு போனப்பவே இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு நினைச்சேன். நான் நினைச்சது மாதிரியே நடந்துருச்சு. என்ன அநியாயம்? என்ன
காதலிக்கிறது தப்புன்னா அதுக்காக கொலையா பண்ணுவாங்க? காதலிச்சது தப்பு இல்ல மேரி, ஜாதி பார்க்காம காதலிச்சதுதான் தப்பு. ஜோசப் அண்ணே, ஜாதிய பார்த்து எப்படின்னா காதல் வரும்? இந்த மாதிரி ஜாதி ஜாதின்னு பேசி காதல பிரிக்கிறதா சொல்லிட்டு கொலை பண்றாங்களே, அவங்களெல்லாம் சுட்டு கொல்லணும். கோவப்பட்டு என்னமா பிரயோஜனம்? போன உசுறு திரும்பியா வரப்போகுது? ஏமா தேவி, மீனா உன் கூட படிச்சவ தானே, நீயாவது அவளுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கலாம்ல. நான் எதுக்கு நான் அட்வைஸ் பண்ணணும்? அவ அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா? தப்புதாம்மா, அவ பண்ணது பெரிய தப்புதான். அவங்க வீட்டுல பீட்டரை வேணான்னு சொன்னதும் அவ காதல் அவ மறந்துருக்கணும். அப்படி மறந்திருந்தா இந்த 2 உசுறு போயிருக்காதுல்லம்மா. அப்ப நம்ம பீட்டரோட சாவுக்கு காரணமானவங்களுக்கு தண்டனையே இல்லையா? அவங்களுக்கு தண்டனை இருக்குமா? கண்டிப்பா இருக்கு. அந்த தண்டனைய அந்த ஆண்டவன் தான் கொடுப்பான். அவங்க பணக்காரங்கல்ல, பணம் இருக்கிற இடத்துல நேர்மை, நியாயம், தர்மம் எதுவுமே இருக்காது. அண்ணே, என் ஃப்ரெண்டு மீனா செத்ததுக்கு கண்டிப்பா அவனுங்க பதில் சொல்லியே ஆகணும். வேற சாதியில பிறந்தாலும் குத்தம், அதுவும் ஏழை சாதியா பிறந்தா பெரிய குத்தம். இந்த கொடுமையெல்லாம் என்னைக்குதான் மாறுமோ தெரியல. இந்த உலகம் அழியிற வரைக்கும் இந்த ஜாதியும் மதமும் இதனால வர்ற சண்டையும் சச்சரவும் ஓயவே ஓயாதுமா. அப்போ அடிமையா இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் அடிமைங்கிற பயத்திலே வாழணுமா? வேற வழியே இல்லம்மா. எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, எத்தனை போராட்டம் வந்தாலும் சரி, இந்த ஜாதிங்கிற ஏற்றத்தாழ்வை மாத்தவே முடியாதுமா. தன்னோட காதலனையும் தன்னையும் சாதிய காரணம் காட்டி கொலை பண்ணவங்க அத்தனை பேரையும் மீனாவோட ஆத்மா பழி வாங்கிடுச்சு. ஆனால் மீனாவுடைய ஆத்மா அவங்க சித்தியை மட்டும் பழி வாங்கலை. ஏன்? அவங்களுக்கும் அந்த கொலைக்கும் நேரடி தொடர்பு இல்லை. இன்னொன்று, கொலை நடக்கும் பொழுது அவங்க அந்த ஸ்பாட்டில் இல்லை. அதனால என்னவோ மீனாவுடைய ஆத்மா மீனாவோட சித்தியை மன்னிச்சு விட்டுருச்சு. யாரும் இல்லாமல் தனியாக இருக்கிறதும் ஒரு விதமான தண்டனை தான். இப்போவும் அந்த கிராமத்தில் மீனாவோட சித்தி தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆத்மாவின் பயணம் தொடரும்.